ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய மாடி தோட்டத்திற்கு மார்ச் எண்டில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் என்பதை பற்றிய வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் உரங்கள் வாங்கியிருக்கேன். 10 kg நேம் கேக் வேப்பம் புண்ணாக்கு, 50 kg வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் வாங்கியிருக்கேன். இதில் 10 க்ரோ பேக்ஸும் வாங்கினேன். 12x12 சைஸ் பேக். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு சேர்ந்த பிண்ணாக்கும் வாங்கியிருக்கேன். அந்த கேக்கும் வாங்கியிருக்கேன். மறுபடியும் மீன் அமில கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 41 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். மீன் வேஸ்ட்டும் வாழைப்பழமும் வெல்லமும் சேர்ந்த கலவையை போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி குலுக்கி வச்சுருக்கேன். மீன் அமில கரைசலும் ரெடியாக இருக்குது. இந்த வெயில் ஆனதுனால வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் உலர வைத்து அதை நான் இனி பொடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். 10 க்ரோ பேக்ஸ் வாங்கினேன். அதில் நடுவதற்காக கீரைகள் மற்றும் கத்திரி செடி, பச்சை மிளகாய் செடி நடுவதற்காக மண் கலவை, 30% ஓல்டு மண், நம்ம ஏற்கனவே பயிர் செய்த அந்த மண்ணை தான் எடுத்து காய வைத்து வச்சுருக்கேன். அது 30% எடுத்திருக்கேன். 40% வெர்மி காம்போஸ்ட், அதில் மரத்தூள் 30% சேர்ந்த கலவையும், வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். எறும்புகள், வண்டுகள், புழுக்கள் வராமல் இருப்பதற்கு. மேலும் நுண்ணுயிர்களும் கலந்துருக்கேன். பாருங்கள், 12x12 சைஸ் பேகு. இது 10 பேக்ஸ் வாங்கியிருந்தேன். இது 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த மண் கலவை பண்ணி இதில் எல்லாம் சாயில் மிக்ஸ் பண்ணி பேக்கில் நிரப்பி வச்சுருக்கேன். இந்த இப்படி தான் இங்கே பாருங்கள், இதில் அந்த பேக்கில் ஹோல் இருக்கும். எக்ஸஸ் வாட்டர் வெளியேற்றுவதற்கான அந்த ஹோல் அடையாமல் இருப்பதற்கு தேங்காய் நார் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் விதை இந்த குரோட்டன்ஸ் பாட்டிலேயே விதைத்து வைத்திருந்தேன். அது நன்றாக வளர்ந்து வந்திருக்கு. அந்த விதைகள், அந்த செடிகள் தான் நான் பிடுங்கி நடப்போகிறேன். ஒவ்வொரு குரோ பேக்லேயும் 2 செடிகள் நட்டு வைப்பேன். இப்போ வெயில் சம்மர் சீசன் ஆனதுனால இந்த காய்கறி செடிகள் ஸ்லோவாக தான் வளர்ந்து வரும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு குரோ பேக்லேயும் 2 செடிகள் நட்டு வைப்பேன். இது வளர்கிறதுக்கு முன்னாடி இதில் கீரை விதைகளும் நான் விதைக்க போகிறேன். கீரை விதைகள் விதைத்து 15 டேஸ்லேயே அது நமக்கு அறுவடைக்கு தயாராக கிடைக்கும். இந்த கீரைகள் அறுவடை பண்ண பிறகு அந்த கத்திரி செடியும் பச்சை மிளகாய் செடியும் நன்றாக வளர்ந்து வரும். என்னோட மாடியில் அனைத்து க்ரோ பேக்லேயும் ஒவ்வொரு தண்டு கீரையாவது இருக்குது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிடுகிறேன். இங்கே பாருங்கள், இது ரெட் முளைக்கீரை, சிகப்பு முளைக்கீரை. 3 பேக்கில் நான் சிகப்பு முளைக்கீரை விதைகள் போடுறேன். இது என்னோட மாடி தோட்டத்திலேருந்து சேகரித்த தரமான ஆர்கானிக் விதைகள் தான், நாட்டு விதைகள். இனி பச்சை முளைக்கீரை தண்டு கீரையும் 2 பேக்கில் விதைப்பேன். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குரோட்டன்ஸோ காய்கறி செடிகளோ என்னோடய தோட்டத்தில் நட்டு வைப்பேன். இங்கே பாருங்கள், 5 க்ரோ பேக்ஸ்லேயும் நட்டிருக்கேன். இது வளர்ந்த பிறகு இதன் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் டெய்லி ஏதாவது ஒரு க்ரோ பேக்ல ஏதாவது செடிகளோ ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன் என்னோடய தோட்டத்தில். அந்த என்னோடய ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடித்தது என்றால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் சொல்லணுமோ அதை எனக்கு சொல்லுங்கள். நான் அதுபடியே ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்களும் சின்ன க்ரோ பேக்லேயோ ஏதாவது ஒரு கண்டெய்னரில், இப்போ சம்மருக்கு கீரைகள் நன்றாக வரும். அது கீரைகள் நீங்கள் விதைகள் வாங்கி விதைத்து பயன்பெறுங்கள். தேங்க்யூ.